வெறும் 60 நாட்கள் தான். மீண்டும் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் மூலமா அல்லது உலக அமைதி மீண்டும் திரும்புமா என்பதை தீர்மானிக்க போகும் அந்த 60 நாட்களினுடைய கவுண்ட் டவுன் தொடங்கி கிட்டத்தட்ட 11 நாட்கள் ஆகிவிட்டது. அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வெள்ளை மாளிகைக்குள்ளேயே மிக முக்கிய இரு தலைவர்கள் ஈரான் போர் தொடர்பாக இப்போது நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த ரகசிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களால எல்லோரையும் கொன்று குவித்தே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியாது. இந்த சொல்லாடல்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. இஸ்ரேலை நோக்கி அமெரிக்காவினுடைய முக்கிய அரச தலைவர் ஆவேசமாக கத்தியதால் இஸ்ரேல் எனும் பசும் தோல் போட்டிய புலியை உலகிற்கு தோலுறுத்த கதை என்ன என்று தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பல முக்கிய விஷயங்களை உடைச்சி பார்க்க போறோம். வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். உங்களால் கொன்று குவித்தே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியாது. இஸ்ரேலை நோக்கி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் JD வான்ஸ் வீசிய இந்த வார்த்தைகள் தான் இப்போது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலையும் உலுக்கி எடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகளுக்கு பறந்து பறந்து போய் ஈரானை ஒருபோதும் நம்பாதீங்க, ஈரானோடு ஒருபோதும் பேசாதீங்க என முற்றிலும் மாறுபட்ட ஒரு ராகத்தை பாடி வருகிறார். ஒரே அரசாங்கம், ஒரே அரச தலைவர், ஒரே கொள்கை, ஆனால் இரண்டு வேறு துருவங்கள். ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ள நடக்கிற இந்த அதிகார போட்டி உண்மையில நிஜமானதுதானா, அல்லது இந்த உலக நாடுகளை ஏமாற்றுவதற்காக அமெரிக்கா ஆடும் இரட்டை வேடமா? இதுவரை வெளிவராத அதிரடி உண்மைகளை உடைக்க போறோம். தொடர்ந்து பயணிங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். சில நாட்களுக்கு முன்னால பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் நகர்ல வச்சு ஒரு அதிரடி திருப்பம் நடந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கமும் ஈரானும் சேர்ந்து ஒரு தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைத்தார்கள். இதோட நோக்கம் என்ன தெரியுமா? பாரசீக வளைகுடாவில் நடந்து கொண்டிருக்கின்ற பயங்கரமான இராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கம். ஆனால் இந்த ஒப்பந்தம் வெளிவந்த அடுத்த நிமிஷமே அமெரிக்காவுக்கு உள்ளேயும் இஸ்ரேல் பக்கமும் பீரங்கிகள் வெடிக்க தொடங்கி இருக்குது. என்ன காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அடிபணிஞ்சு போயிட்டார், ஏகப்பட்ட சலுகைகளை அள்ளி கொடுத்துட்டார் ஈரானுக்கு என்று ட்ரம்ப் ஆதரவு வட்டாரங்களே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க ஒரு ஆள் இறங்கினவர். கவச உடை போட்டு களமிறங்குகிறார் அமெரிக்காவினுடைய இளம் துணை அதிபர் JD வான்ஸ். JD வான்ஸ் சும்மா சாதாரணமாக பேச இல்லை, அதுதான் முக்கியமானது. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையினுடைய அச்சு ஆணிவேரே இந்த JD வான்ஸ் தான். தேவையில்லாமல் மற்ற நாட்டு போரில் அமெரிக்காவுடைய பணத்தையும் அமெரிக்க இராணுவத்தையும் வீணடிக்க முடியாது என்பதுதான் இவருடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாலிசி. தட்ஸ் மீன் நேரடியான கொள்கை. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு வான்ஸ் கொடுத்த பேட்டி தான் இப்போது இஸ்ரேல்ல பயங்கர அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு. அப்படி என்ன பேட்டி கொடுத்திருக்கிறார்? இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்த போது இஸ்ரேலை பார்த்து வான்ஸ் ஓப்பனா கேட்கிறார், உங்களுடைய பிளான் தான் என்ன? நீங்கள் வெறும் 9 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு குட்டி நாடு. உங்களுடைய நாட்டுக்கு வர்ற எல்லா பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கும் கொன்று குவிப்பது மட்டும்தான் தீர்வு என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காத காரியம். இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாபிக்கா போய்கொண்டிருக்குது. இது இஸ்ரேலை தோலுரிக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இதை ஒரு சாதாரண பொதுமகன் சொல்ல இல்லை என்பதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இஸ்ரேலினுடைய பல்லாண்டு கால கூட்டாளி நாட்டினுடைய முக்கிய பதவியில இருக்கும் ஒருவர் சொல்கிறார் என்பதுதான் ட்விஸ்ட். அதுவும் பொது வெளியில இதை பற்றி பேசி இருக்கிறார். இஸ்ரேல் எல்லோரையும் கொன்று குவித்துதான் ஒரு தீர்வை காண இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொன்ன மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய அரசு தலைவராக இவர் இருக்கிறார். இங்கேயும் அவர் நிறுத்த இல்லை, தொடர்ந்து வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் மீட்ல, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பில இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு விஷயத்தை சொல்றார். இப்போது இருக்கிற உலக சூழ்நிலையில இஸ்ரேல் மீது உண்மையாக அனுதாபம் வச்சிருக்கிற ஒரே ஒரு உலக தலைவர் என்றால் அவர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். ஏனைய உலக தலைவர்கள் அதிகமானவர்கள் இஸ்ரேலை முற்றிலும் வெறுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். அவர் உலகத்தினுடைய வல்லரசினுடைய தலைவர் என்பதை மறக்க கூடாது. தயவு செய்து உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நண்பனை
தனிப்பட்ட முறையில் விமர்சித்து அமெரிக்காவையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இஸ்ரேலை பார்த்து ஜேடி வான்ஸ் கத்தென்று கத்துறார். இஸ்ரேலினுடைய கேபினெட் அமைச்சர்களுக்கு ஓப்பனா ஒரு வார்னிங்கையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 மாசத்தில இஸ்ரேலை பாதுகாத்த 2/3 ஆயுதங்கள் அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தில அமெரிக்க கைகளால செய்யப்பட்டது என்கின்ற கசப்பான உண்மையையும் போட்டு உடைச்சிருக்கிறார் வான்ஸ் அவர்கள். இப்ப இதுதான் மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது. What I will say, and this does bother me, is that you've seen people within Bibi's cabinet who have come out and attacked the deal and in some ways very personally attacked the President of the United States. And I guess my message to them would be twofold. Number one, Donald J. Trump is the only head of state in the entire world who is sympathetic to the nation of Israel at this moment in time. And he happens to be the head of state of the world superpower. If I was in the cabinet of the Israeli government, I might not be attacking the only powerful ally that I have anywhere left in the entire world. And the second message I would give to some of those cabinet members, Bibi, to his credit, has not gone down this path, but to some of these cabinet members in Israel who are attacking the President of the United States, the other thing that I would say is that over the last 3 months, 2/3 of the defensive weapons that have protected your homeland have been built by American hands and paid for by American tax dollars. The problem for Israel is not Donald J. Trump. And anybody in Israel who thinks their biggest problem is the President of the United States needs to wake up and smell the reality of the situation that country is in. Thank you all. இஸ்ரேலுக்குள்ள இது காரசாரமான விவாதங்களுக்குள்ள போய்கொண்டிருக்குது. சம்டைம் இந்த 2வது அதிகார மையத்திலே இருக்கின்ற ஜேடி வான்ஸ் அடுத்த கட்டமாக 1வது அதிகாரத்துக்கு ஏதாவது வருவார் என்று சொன்னா இஸ்ரேலினுடைய கதை காலியாகிவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். வெளிப்படையாக இஸ்ரேல் இப்படியான ஒரு நாடுதான் என்று எல்லோருக்கும் அறிவிக்கின்ற ஜேடி வான்ஸை பார்த்து இப்பொழுது இஸ்ரேல் பயப்பட தொடங்கி இருக்கு. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இப்படி ஈரான் ஒப்பந்தத்தை ஆதரித்தும் இஸ்ரேலை அடக்கி வாசிக்க சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே இன்னும் ஒரு விஷயமும் பரவலாக நடக்குது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன செய்யறார் தெரியுமா? நேராக பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு தொடர்ந்து விமானத்துல பறக்கிறார். பறந்து போறவர் அங்க என்ன கதைக்கிறார் தெரியுமா? மார்க்கோ ரூபியோ யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அமெரிக்க அரசியல் எப்போதுமே எதிரி நாடுகளுக்கு எதிராக கடுமையான போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு ஃபாரின் பாலிசி ஹக், அதாவது வெளியுறவு கொள்கை பருந்து என்று சொல்லலாம். முக்கிய நபர் இவர்தான். இப்போது ஈரான் மீதான போர் தொடர்பாக வான்ஸுடன் மோதுகின்ற அடுத்த அமெரிக்காவினுடைய முக்கியமான புள்ளி. மார்க்கோ ரூபியோ அங்கே போய் பேசிய விஷயங்கள்லாம் அப்படியே தலைகீழானவை. வளைகுடா கூட்டாளிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் அமெரிக்கா 1 இன்ச் கூட சமரசம் செய்யாது என்று உறுதிமொழி வழங்குகிறார். ஈரான் தான் இந்த பிராந்தியத்தினுடைய ஒட்டுமொத்த அமைதியின்மைக்கும் காரணம் என்று அடிச்சு சொல்றார். இப்படி சொல்லியே ஏனைய நாடுகள்கிட்ட ஈரானை போட்டு தாக்குறார். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச கடல் பகுதியான ஹோர்முஸ் நீரிணையில பூரவார கப்பல்களுக்கெல்லாம் டால்கேட் போட்டு கட்டணம் வசூலிக்க ஈரான் பிளான் பண்ணுதுன்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறார் இந்த வளைகுடா நாடுகளை. ஈரானினுடைய இந்த திட்டத்தை ட்ரம்ப் மறுத்துட்டார். இதை ஈரான் செய்ய முடியாது, நாங்களும் அதை அணுவளவும் அனுமதிக்க மாட்டோம் என்று அரபு நாடுகளுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்து கொண்டு வரார் இந்த மார்க்கோ ரூபியோ. வான்ஸ் பேசின சமாதான பேச்சை ரூபியோ இங்கே ஒரு வார்த்தை கூட பேச இல்லை. சமாதான பேச்சுகள் தொடர்பாக அவர் கதைக்கவே இல்லை. முற்று முழுதாக இந்த நாடுகளை உசுப்பேத்தி விடுகின்ற வேலையை தான் இவர் செய்து கொண்டு வரார். அப்போ ஒரே ட்ரம்ப் அரசாங்கத்துக்குள்ள வெளியுறவு கொள்கையில இவ்வளவு பெரிய ஓட்டையா அப்படி என்று உலக மீடியாக்கள் எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச போது வெள்ளை மாளிகை இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. அதான் முக்கியமானது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றா, இங்க கொள்கை ஒன்றுதான், அது அதிபர் ட்ரம்போட கொள்கை மட்டும்தான். வான்ஸ் மற்றும் ரூபியோ 2 பேரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜதந்திர பாத்திரங்களை, அதாவது டிப்ளமேட்டிக் ரோல்ஸை கச்சிதமா செய்கின்றார்கள் என்று சொல்லி இருக்குது. அப்படி என்றால் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க என்றுதான் சொல்ல தோணுது. அதாவது வான்ஸ் மூலமாக ஸ்டேலையும் ரூபியோ மூலமாக அரபு நாடுகளையும் பேலன்ஸ் பண்ணுகின்றார் இந்த ட்ரம்ப் என்ற விஷயம் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கும். ஆனால் இங்க ஒரு உண்மை மறைஞ்சிருக்குது. கடிகாரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. இந்த தற்காலிக ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது.
இந்த 60 நாட்கள் காலக்கெடுவுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தமாக மாறுமா? இல்லை என்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகள் பங்கு பெறும் ஒரு மிகப்பெரிய போர் இந்த வளைகுடா பகுதியில மீண்டும் வெடிக்குமா? உலகமே இப்போ ட்ரம்ப் எடுக்க போற அந்த மூவுக்காகத்தான் காத்து கொண்டிருக்குது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் காரணமாகவும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களினுடைய அச்சுறுத்தல்கள் காரணமாகவும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தை மேசையில இருந்து வெளியில வந்துட்டோம் என்று சொல்லி நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தது. இப்ப அமெரிக்காவும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அரசல் புரசலாக செய்திகள் வந்திருக்குது. அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து அமெரிக்காவும் வெளியில வரப்போவதாக சொல்லப்படுது. அமெரிக்கா எப்படி இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில கடைசியில வெளியில வரத்தான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஈரானை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுட்டு வெளியில வருவோம் என்றுதான் பார்த்தது. ஆனா முடியல. அதுக்கு முன்னுக்கே ஈரான் எடுத்த ஒரு முக்கிய முடிவுதான் இப்ப பிரச்சனைக்குள்ள வந்திருக்குது. இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? ட்ரம்ப் ஆடுற இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போவது உண்மையில யார்? வான்ஸோட அமைதி பேச்சா இல்லை ரூபியோவோட அதிரடி போக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அரசியல உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளை மாலை இதே நேரம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.